ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வேல்யூஸ் அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி பொசிஷனை நம்மளால் கிளியராக மேக் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை மேக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்கிட்ட பர்சனலாக அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே நான் ஏர்ன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே நான் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பேட்டர்ன் வைஸ் கொடுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கப்படுது. ஆக்சுவலாக இப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் கொடுத்துருக்காங்களோ, எந்த மாதிரி மொமெண்டம் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கோ அதே பொசிஷனை நெக்ஸ்ட் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குதுங்கிற பட்சத்தில் அதை நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் எந்த ஸ்ட்ரக்சரில் ரன் ஆயிருக்காங்களோ அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி இனி ஒரு மூவ் கொடுக்குதுன்னு சொல்லும்போது எந்த மாதிரி மூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு அசட்டோட ப்ரீவியஸ் அனலைஸில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறோங்கிற பட்சத்தில் அங்கே ப்ராஃபிட் ஆகிறதுக்கான ரீசனும் இருக்காது, லாஸ் ஆகிறதுக்கான ரீசனும் இருக்காது. நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், ஒரு ப்ராஃபிட் நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கிற பட்சத்தில் நம்ம எதுவுமே லாஸ் பண்ணுறதுக்காக என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது. எல்லாமே ப்ராஃபிட் ஆகிறதுக்காக தான் நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். இஃப் அது லாஸ் ஆகுது அப்படின்னா, ப்ரீவியஸில் அது ப்ராஃபிட் ஆகிறதுக்காக நான் கொடுத்த ஒரு விஷயத்தில், ஒரு அனலைஸில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கெயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. ப்ரீவியஸ் மார்க்கெட் எனக்கு எந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க, இனிமேல் வரக்கூடிய மார்க்கெட் இந்த மாதிரியான மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா, ப்ரீவியஸில் என்னென்ன இம்பேலன்ஸ் இருக்குது, இப்போது எனக்கு ப்ரெசென்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் அந்த இம்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டாங்களா, இல்லை இனிமேல் தான் சரி பண்ணணுமா, இந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இம்பேலன்ஸான ஒரு ஏரியாவை நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்களோட ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. அந்த ஒரு இம்பேலன்ஸான ஏரியாவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய மார்க்கெட் உங்களுக்கு அந்த இடத்துக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, அந்த ஒரு ப்ரைஸ் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணப்படுதா. இம்பேலன்ஸுங்கிறது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸோட சேஞ்சிங், ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங் நம்ம சொல்லுவோம். ஒரு செல்லரே வராங்கங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு பையர் வந்து ப்ரைஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ப்ரைஸ் சேஞ்சிங் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டை ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்காங்களா, இல்லை இந்த ஒரு செல்லரோட வேலை இந்த ஒரு பையர் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் எடுப்போம். ஸோ அது ஒரு ப்ரீவியஸ் விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்திருக்குங்கிற பட்சத்தில் அது பேலன்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வரக்கூடிய மார்க்கெட் எனக்கு அதுக்கு ரிவர்ஸலோ ரிஜெக்ஷனோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது கம்ப்ளீட்டான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வரக்கூடிய மார்க்கெட் எனக்கு அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, இது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூ எனக்கு வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் ஒரு மூவ் கொடுப்பாங்க. பட் அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுது, எந்த மாதிரி மூவ் அது கம்ப்ளீட் பண்ணுது, கண்டினியூட்டி கொடுத்து மார்க்கெட் ரிவர்சல் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, இல்லை டைரக்டான ஒரு கம்ப்ளீட் பண்ணுறாங்களா. அப்படி டைரக்டாக கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி மூவ் ஆகுது, சைட் வேல மூவ் ஆகுறாங்களா, இல்லை எனக்கு ஒரு பேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு சர்ஃபேஸில் மூவ் பண்ணுறாங்களா, இல்லை கான்செப்ட் படி மூவ் பண்ணுறாங்களா. இந்த ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரெசென்ட்டில் ட்ரேட் எடுக்க போகணும். என்ன பிரதர் இவ்வளோ அனலைஸ் பண்ணணுமா, நான் பேட்டர்ன் வைஸில் தானே ஸ்ட்ராட்டஜி கேட்டேன், நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வந்ததுமே நான் மார்க்கெட்டில் வந்ததுமே ஸ்ட்ராட்டஜி எடுத்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும், அந்த மாதிரி தானே ஒரு ஐடியா கேட்டேன். அப்படி ஒரு விஷயம் இங்கே கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ். நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு டீ ஷாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கலாம். சம்திங் லைக் உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்றபடி நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜ் படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எடுத்ததுமே அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி அந்த ஒரு பிஸ்னஸில் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் மீட் பண்ணி, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி மூவ் பண்ணீங்க, எந்த மாதிரி மூவ் பண்ணி இன்றைக்கி உங்களுடைய ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் நீங்கள் எடுப்பீங்க. ஈவன் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், இஃப் நீங்கள் ஐடி ஃபீல்டில் போகிறீங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய கிளைண்ட்ஸ் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விரும்புவாங்க, இது வரைக்கும் ஒரு மூவிங் எப்படி போயிட்டுருக்கு, ஒரு ஐடி ஃபீல்டுங்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு மெயின் பாயிண்ட் கொண்டுட்டு வர முடியும். உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ரியல் பிஸ்னஸில் ஒரு பாயிண்ட் கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லும்போது இங்கேயும் அதே தான் நடக்கணும். ப்ரெசென்ட்டில் வந்ததுமே, அதாவது ஒரு பிளான் போட்டதுமே, ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் எடுத்ததுமே உடனே நம்ம மூவ் பண்ணோன்னா முடியாது. ஒரு டீ கடையை பார்க்குறோம், அவன் இன்றைக்கி நல்ல ஒரு ரெவன்யூ மேக் பண்ணுறான், ஸோ நானும் டீ கடை போட்டால் நான் வந்து ரெவன்யூ மேக் பண்ணிடுவேன். அவன் வந்துட்டு ஒரு ஐடி ஃபீல்டு வச்சுருக்கான், ஒரு கம்ப்யூட்டர் ஷோரூம் வச்சுருக்கான், சம்திங் லைக் ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று. இன்றைக்கி அவன் ஏர்ன் பண்ணுறதை பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய மூவ் ப்ராப்பராக இருக்காது. இஃப் அது ப்ராஃபிட் தந்தாலுமே அது உங்களுக்கு நிரந்தரமான ப்ராஃபிட்டாக இருக்காது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னா, உங்ககிட்ட கிளியரன்ஸ் இல்லை. ஒரு ப்ராப்ளம் வருதுங்கிற பட்சத்தில் அது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஆல்ரெடி ஒருத்தங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் வராமல் உங்களால் தவிர்த்து கொள்ளப்படும். ஓகேவா? இது நம்ம நார்மலான ரியல் லைஃப்பில் பண்ணுற ஒரு விஷயங்கள். இதே விஷயத்தை தான் இங்கேயும் பண்ண போகிறோம்.
இட்ஸ் எ பிஸ்னஸ் பாயிண்ட். இது வந்து நமக்கு எப்படி சொல்லலாம், இதுவுமே நம்ம ஏர்ன் பண்ணுற ஒரு விஷயம். இது நம்ம ஓனாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஒரு மார்க்கெட்டில், இந்த ஒரு டிஜிட்டல் ட்ரெண்ட் மூவிங்கில் நகர்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் எனக்கு எந்த மாதிரி ரன் ஆயிருக்காங்க, ஸோ அவங்களுடைய ஃபண்டமெண்டல் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். எந்தெந்த விஷயங்கள் எனக்கு இம்பேலன்ஸாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் பேலன்ஸில் இருக்குது, இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் போகிறோன்னு சொல்லும்போது இஃப் ஒரு லாஸ் ஆகுதுனாலும் அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். இஃப் ஒரு லாஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரீவியஸில் அது ப்ராஃபிட் ஆகணும்னு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது லாஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் நம்ம ப்ராஃபிட்டுக்காக அனலைஸ் பண்ணோம். ஸோ அந்த அனலைஸ் பாயிண்டில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய மூவிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அழகாக ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவீங்க. லாஸ் இஸ் அ கீன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் கோட் இருக்குது. மணி மோட்டிவில் கிடையாது. நான் ட்ரேடிங்கில் வந்ததுமே 1 வீக்கில் நான் வந்து 1 lakh ஏர்ன் பண்ணிடுவேனா, கிடையவே கிடையாது. இந்த ஒரு மணி மோட்டிவில் வரோம் அப்படின்னா அது ப்ராஃபிட் ஆனாலும் லாஸ் ஆனாலும் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். நான் எப்போவுமே எப்படி சொல்லலாம், என்னோடய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே சொல்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு நான் கொடுத்த பிளேஸ் இருந்து அது தப்பாக போய் அது ப்ராஃபிட் ஆனாலுமே நான் என்ன தான் சொல்லுவேன், இது ப்ராஃபிட் ஆனாலும் நமக்கான ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா என்னுடைய விஷயம் இது, என்னுடைய கன்ஃபர்மேஷன் இது. அந்த ஒரு விஷயத்தில் நான் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டோட போக்கில் நான் போகக்கூடாது. என்னுடைய போக்குக்கு மார்க்கெட் வரணும் அப்படின்னா அவனுடைய ஃபண்டமெண்டல் எனக்கு வேணும். அவனுடைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் அவன் எப்படி மூவ் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இனிமேல் நீ இப்படி தான் மூவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் என்றைக்குமே நம்மளை மானிட்டர் பண்ணாது, ப்ரெசன்ட் டைமில் மானிட்டர் பண்ணாது. ஆனால் நம்ம இப்படி தான் மூவ் பண்ணுவோங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கேப்சர் பண்ணி தான் ஒரு மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் இருக்கும். ஸோ நம்மளுடைய சைக்காலஜி அவங்களுக்கு தெரியும். அவன் நம்மளை பற்றி எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கு, அந்த ஒரு மார்க்கெட், அந்த ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளை பற்றி எந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனலைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஓடிசியாக இருந்தாலும் சரி, லைவாக இருந்தாலும் சரி, ஈவன் எவ்ரிதிங். யாருமே உங்களுக்கு ப்ராஃபிட் அள்ளி தரமாட்டாங்க. ப்ராஃபிட்டுக்கான மூவ் மார்க்கெட் என்றைக்குமே கொடுக்காது. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது வரைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கிற பட்சத்தில் ஒரு அமௌண்ட் பீரியட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறது ரொம்ப நல்லது. ஓவர் ட்ரேட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓவர் ட்ரேடுங்கிறது 100 ட்ரேடு 150 ட்ரேட் போனால் தான் ஓவர் ட்ரேடுன்னு கிடையாது. உங்கள் மைண்ட் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம், இது வேணான்னு தோணுனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுமே அது ஓவர் ட்ரேடு தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். என்ன பிரதர் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் எடுத்த ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க பார்த்தேன். இந்த விஷயங்கள் எல்லாமே 5% தான். நான் என்ன சொல்ல வரேன், ட்ரேட் எப்படி எடுக்கிறீங்க, ட்ரேட் எந்த மாதிரி எடுக்கணுங்கிற இந்த ஒரு விஷயம் எல்லாமே ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு கொஞ்சம் ஓகே இது இப்படி இருக்கான்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குமே தவிர, ஒரு 5 days 6 days நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா, இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் வந்துடும். அது ஒரு 5% தான். அதை தாண்டி இருக்கிற உங்களுடைய மைண்ட் செட் அண்ட் தென் எந்த மாதிரி மூவ் பண்ணணும், உங்களுடைய மூவிங்கில் நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னலான ஒரு விதம், நீங்கள் பண்ண போகிறதெல்லாம் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவன் இந்த மாதிரி மூவ் பண்ணுவான்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய கன்சிஸ்டன்சியில். மார்க்கெட்டில் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பாருங்கள். நம்ம ரியல் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது ஒரு கண்டினியூட்டி, ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு இடத்துல ஷைன் ஆக முடியும். ஸோ அதே விஷயம் தான் ரியல் லைஃப்பை இதுக்கிட்ட கொண்டுட்டு வாங்க. இது ஒரு மானிட்டரில் ரன் ஆகுறதுனாலையும் நம்ம கைக்குள்ளே இருக்கிறதுனாலையும் இது நம்ம ஏளனமாக பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் கேமாக பார்க்கணும். இட்ஸ் நாட் அ கேம் அண்ட் இட்ஸ் நாட் அ கேம்லிங். இது சூதாட்டம் கிடையாது. நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் மூவ் தருமே தவிர நீங்கள் ஆப்போசிட்டில் போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக இது ப்ராஃபிட் தராது. இஃப் நீங்கள் ஒரு நாள் 10 ரூபா ப்ராஃபிட் பார்க்குறது இங்கே விஷயமே கிடையாது. கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது அது ஏன் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுங்க. பேட்டர்ன் வைஸில் ட்ரேட் எடுக்காதீங்க. என்கல்ஃபிங்காக இருக்கட்டும், ஹராமியாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி மூவ் பண்ணும்போது ஒரு ட்ரேடர் எடுத்து சொன்ன ஒரு விஷயம் அவ்வளோதான். இது வந்து இத்தனை பெர்சன்டேஜ், ஒரு 50-50 தான் அந்த ஒரு பேட்டர்ன் வைஸ் எல்லாமே. ரீசன் தெரியாது. இப்போ என்கல்ஃபிங் ஹராமின்னு சொல்லும்போது ஓப்பனாகவே கேட்குறேன், எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பீங்க? ஒரு எரர் கேண்டில் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பீங்க. நெக்ஸ்ட் வரக்கூட அப்படி ஒரு எரர் கேண்டிங்கில் ஒரு விஷயம் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி எடுக்கலாம். மல்டிப்ளாக ஒரு பேஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் 10க்கு ஒரு 8 தடவை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. கூகுளாக இருக்கட்டும், சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அப்போ மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே ஷுவரான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். கண்ணுக்கு தெரிகிற விஷயம் 100 அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத விஷயம் 1000. அந்த 1000ஆவது ஒரு விஷயத்தில் நீங்கள் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகிடும். ஸோ நீங்கள் எதை கற்றுக்கணும்னு ஃபிக்ஸ் ஆகுறீங்களோ அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் 1000 ரூபாய் வச்சுருந்தாலும் 10,000 ரூபாய் வச்சுருந்தாலும் 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் காசில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து
மணி மோட்டிவில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய மைண்ட் மாறிடும். என்ன ப்ரோ நம்மளுக்கு காசு தானே தேவை, எண்ட் ஆஃப் த டைம்னா கிடையாது. உங்களுக்கு தேவை உங்களுடைய பிஸ்னஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுது, எந்த மாதிரி மூவ் பண்ணணும், இது வரைக்கும் எந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு, இனிமேல் எப்படி மூவ் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அவ்வளோதான். அப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்குள்ளே வரணுமே தவிர உங்களுடைய கேபிட்டலை மட்டுமே நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது. உங்களுடைய என்ட்ரி நீங்கள் மேக் பண்ணும்போது நான் இந்த அளவுக்கு மேக் பண்ணுறேன், என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணுமே தவிர எக்ஸ்ட்ராவான ஒரு போர்ஷன் போகக்கூடாது. இதுதான் விஷயம். என்ன விஷயம்னு தெரிஞ்சுட்டு மூவ் பண்ணணும், அவ்வளோதான். இஃப் நீங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு என்ட்ரி நீங்கள் ஸ்ட்ராங்காக புக் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது 1000 ரூபாய் என்கிட்ட கேபிட்டல் இருக்குது, இல்லை 10,000 ரூபாய் கேபிட்டல் இருக்குன்னா 10,000 ரூபாய் அந்த ஒரு போர்ஷனில் நான் வைக்கக்கூடாது. 1000 ரூபான்னு சொல்லும்போது நான் ஒரு 100 ஒரு 200க்கு ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு 10,000 ரூபான்னு சொல்லும்போது ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 700 இந்த ரேட்டில் நான் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், அவ்வளோதான். உங்களுடைய கேபிட்டலை பொறுத்து உங்களுடைய ரிஸ்கோட ஆவரேஜை உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ரிஸ்க்னா என்ன பிரதர்? ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது, ஒரு நார்மலான வில்லேஜுக்குள்ளே போகக்கூடிய ஒரு ரோடு இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே உங்களால் ஒரு பைக்லேயோ கார்லேயோ ஒரு 100 to 200 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் ஸ்பீடில் போக முடியும். ஆனால் எந்த மாதிரி போகணுன்னு அனலைஸ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். பைபாஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் போக முடியும், ஏன்னா அது அதுக்கான வே. அதே இது உள்ளூருக்குள்ளேயும் உங்களால் போக முடியும், ஆனால் ரிஸ்க் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கலாம், குழந்தைங்க மூவ் ஆகலாம், அனிமல்ஸ் வரலாம், டாக் வந்து இடையில வந்து குதிக்கலாம். ஸோ இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல மெதுவாக போவீங்க. அது நடக்கும்னு இல்லை, அங்கே இருக்குன்னு இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் அனலைஸ் பண்ண முடியல. ஸோ அதே விஷயத்த மார்க்கெட்டுக்கும் கொண்டு வாங்க. மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகுது, எந்த மாதிரி மூவில் நான் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு சேஃபாக, இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அக்ரெசிவாக மூவ் பண்ணுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் எமோஷனல் ஆகிறதுக்கும் இந்த இடத்துல ஸ்பேஸே கிடையாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய இன்புட் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அவுட்புட் கரெக்டாக இருந்து ஆகணும். அப்போ தான் உங்களுடைய பிஸ்னஸ் பாயிண்டில் நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே விஷயத்தை இங்கேயும் பண்ணுங்கள். ஒரு பொட்டன்ஷியல் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விஷயத்தை நீங்கள் இதில் கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு ட்ரேடிங் மூலமாக கிடைக்கும். மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு பூஜை போட்டுட்டு லேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு நான் சும்மா எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ப்ரோ, இவ்வளோ நேரம் கதை அடித்தா மட்டும் போதுமா, ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா ஷுவராக சொல்கிறேன். எனக்கு என்னென்னா ரொம்ப நாள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் தென் நிறைய பேருமே என்கிட்ட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எனக்கு அதிகமாக வருது ஒரு குழப்பத்துலேயே. உங்கள் குழப்பத்தை தீர்த்துக்கணுன்னு தான் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஓகேவா? பி ஷைன். இது வந்து ஒரு ஃபியருக்குள்ளே வரக்கூடிய ஸ்பேஸோ பூச்சாண்டி காட்டுற ஒரு ஸ்பேஸோ கிடையாது. இட்ஸ் அ பிஸ்னஸ். இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. யோசிச்சு ட்ரேட் எடுங்க, அதுக்கான விஷயத்த பார்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் நான் வந்து வீடியோ போட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வருது, ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் வருது. ஸோ அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு தான் இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் கொடுத்தேன். நான் ஏதாச்சும் மிஸ்டேக்காக பேசியிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் தென் நான் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம், நாளையிலேருந்து, ஏன்னா நான் வீடியோ இப்போ கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக போடலை, ஏன்னா கொஞ்சம் கிளாஸுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அண்ட் தென் கரெக்டாக தூங்க மாட்டேங்கிறேன், அதுதான் என்னுடைய ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. இது கூட இப்போ ராத்திரி 2 AM நினைக்கிறேன், இந்த டைம் இருந்து தான் நான் அதை இந்த ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ஓகே, கூல். அண்ட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் நான் கன்சிஸ்டன்சியாக கொடுத்துருவேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் கிளியராக நாளைக்கு வரக்கூடிய மூவிங்கில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவேன், ஓகேவா? என்ன ப்ரோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டு கதை தான் அடிச்சிருக்கீங்கன்னா, இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நம்ம எந்த விஷயத்த தேடுற விஷயம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அது ப்ராப்பராக இருக்கும், ஓகேவா? லாஸ் இருக்கும். லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கைத்தட்டுறதுக்கும் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. லாஸ் வந்து உங்களுடைய ஒர்த்தையும் உங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் லாஸ் பண்ண வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. லாஸ் வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக இருந்து உங்களுடைய அனலைஸ்மெண்ட்டை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கணும். என்னுடைய ட்ரேட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நானுமே லாஸ் பண்ணுவேன் தான், பட் எனக்கு என்னுடைய லாஸுக்கான ரீசன் தெரியும். ஒரு லாஸ் ஆனதுமே என்னுடைய மைண்ட் நம்ம அனலைஸில் என்ன தப்பு பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கான ப்ராஃபிட்டை எனக்கு கொடுத்துடும். ஸோ மணி டசன்ட் மேட்டர் இன் ட்ரேடிங். என்ட்ரி நீங்கள் புக் பண்ணுற ஒரு விஷயம், அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இங்கே வேல்யூபிள். உங்களுடைய வேல்யூ எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணால் எனக்கு அது வேல்யூபிளாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் 10 ரூபாய் டிக்ரீஸ் ஆகுறதுனாலையும் எனக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு நீங்கள் மூவ் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க, எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட். உங்களை குழப்பத்தில் வச்சு எல்லாராலையுமே சம்பாதிக்க முடியும். ஸோ
சூதானமாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டேஸில் வந்து நான் இந்த வீடியோக்கு எல்லாமே தெளிவான எக்ஸ்பிளைன் கொடுத்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி 1 by 1 போட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ வீடியோ கரெக்டாக போடணும், ஒரு 2 டேஸுக்கு ஒரு நாளாச்சும் போடணும்னு சொல்லிட்டு தான் இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி, இப்போ வந்துடுச்சு. இதுதான் இதுக்கான ரீசன், ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரான ஒரு மூவ் கொடுத்துடுவேன். எனி டவுட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துடுவேன். கமெண்ட் பண்ணி யாருக்குமே நான் ஆன்சர் பண்ணாமல் இருக்க மாட்டேன், ஆன்சர் பண்ணிவிடுவேன், ஓகேவா? வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் காமன் 100ல் 99 பேர், என் 100 வரக்கூடிய எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். வந்ததுமே சிக்னல் கேட்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் வந்ததுமே ஸ்ட்ராட்டஜி, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும், வந்ததுமே நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேட்டர்ன் கொடுங்க. ஏங்க நம்ம கூடி போனால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ட்ரேட் என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியில் வர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 1 மணி நேரத்தில் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டாக வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயத்தை கற்றுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, கற்றுக்கோன்னு சொல்கிறேன், ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேறே ப்ரோ அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்துக்குமே டீட்டெயிலான ஆன்சர் கொடுத்துடுவேன். ப்ரீவியஸ் வீடியோலையுமே தெரியும், நம்ம வந்து ஆன்சரை மறைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் தனியாக வாங்க ஆன்சர் சொல்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது, ஓகேவா? டவுட்ஸ் கேட்குறீங்கிற பட்சத்தில் நான் ஆன்சர் யாருக்குமே சொல்லாமல் இல்லை, எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துடுவேன். அண்ட் தென் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும், எல்லா என்ட்ரிஸுக்கும் ஒரு லாஸ் ஆகுதுன்னா அந்த லாஸுக்கான ரீசனும் சரி, அண்ட் தென் அதை மூவ் பண்ணி நெக்ஸ்ட் நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டுக்கான ரீசனும் சரி, எல்லாத்தையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ. இன்றைக்கி என்னால் இது வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துடலாம், ஒரு தெளிவுபடுத்திக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா 1 by 1 கேண்டில் மார்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து சைட்வே, ஒரு பேஸ் ரன்னிங்கில் ஒரு சர்ஃபேஸில் நான் ட்ரேட் எடுக்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு பேஸ் ரன்லேருந்து மார்க்கெட் சைட்வேக்கு ஒரு மூவ் கொடுத்துட்டு தாங்க, அந்த ஒரு போர்ஷனில் தான் நான் வந்து இந்த ட்ரேட் எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு கேண்டிலும் ரவுண்ட் பண்ணி எந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இந்த மாதிரி மேக் பண்ணுறேன். ஸோ தவறுகள் இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். எனக்கு தவறுகளை திருத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.